இன்று முதல் இன்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பொற்காலம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையா பதவியேற்றிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவின் அதிபராக, அதுவும் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் 2 நாளைக்கு முன்னாடி பதவியேற்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதவியேற்கிறப்ப ஒரு பாயிண்ட் சொன்னாருங்க. அது பாத்தீங்கன்னா, என்னோட உயிர் காப்பாற்றப்பட்டது, இறைவன் என்னோட உயிரை ஒரு காரணத்துக்காக தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். அது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா மறுபடியும் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்காக என் உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாருங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பிரச்சாரம் பண்ணும்போது சம்பந்தப்பட்ட ஒரு மர்ம ஆசாமி அவரை சுட ட்ரை பண்ணாங்க. காதில் அப்படியே உரசிட்டு போய் அந்த விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரிதான் ஆரம்பிக்கிறாரு. நேற்று பதவியேற்க ஆரம்பிக்கும் அவரு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பழைய ஜோ பைடன் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் பாதி, அதாவது கிட்டத்தட்ட 78 எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், ஜோ பைடன் போடப்பட்ட ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சில ஆர்டர்ஸ் ரீஃப்ரேமும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல சர்ச்சைக்கு உள்ளாகிய அவரோட அந்த பதவியேற்பு விழா அவர் என்னென்ன சொன்னாரு, அது என்னென்ன நாட்டுக்கெல்லாம் பாதிப்படையும், நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த தொகுப்புல பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ண நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி அமெரிக்கா இல்லைங்க அம்ஜிக்கரையில் நடக்கிற விஷயம் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாட்டுக்கு எது முக்கியமான விஷயத்த மட்டும் நம்ம பேசியிருக்கோம். சும்மா தேவையில்லாம இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த டான்ஸ் ஆடுறது, அடுத்தவன் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நடிகர் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆயிடுச்சு, மியூசிக் டைரக்டர் பொண்டாட்டி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இந்த கேவலமான சில விஷயங்கள்லாம் பேசாம நாட்டுக்கு எது முக்கியமோ, நமக்கு எது தேவையோ அந்த விஷயத்த மட்டும் நம்ம சேனல் பேசிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அப்படி என்னென்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம குயிக்கா இந்த வீடியோல ஒரு தொகுப்பா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த WHO டொனால்ட் ட்ரம்புக்கும் என்ன வாக்கிய தகராறுன்னு தெரியவே இல்லைங்க. அதாவது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸை நான் ஸ்டாப் பண்ண போறேன், இனிமே அமெரிக்கா ஃபண்ட் தராது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பதவி இருக்கும்போது சொல்லியிருக்காருங்க. ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2017 அந்த கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஹூக்கு WHO ஃபண்ட் நான் ரைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பயே பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பஞ்சாயத்து பண்ணாரு. ஸோ அதை இந்த தடவை கண்டினியூ பண்றது. அது மட்டும் இல்லாம அவர் ஏன் நான் ஃபண்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த WHO ஒரு சார்பை இது பண்ணுது, சைனாக்கு தான் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது, நாங்க இவ்வளவு ஃபண்ட் கொடுத்துமே பாத்தீங்கன்னா எங்களை அதை கவனிக்கிறது இல்லை ஹூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு அதிகமா ஃபண்ட் தரப்படுற முதல் நாடு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. கிட்டத்தட்ட 11% ஃபண்ட் ரைஸ் பண்ணுது WHO அமெரிக்கா. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் அந்த ஒரு ஃபவுண்டேஷன், பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கும். அது பாத்தீங்கன்னா வேர்ல்டுல செகண்ட் இந்த WHO ஃபண்ட் கொடுக்கறதுல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா தரப்புல டொனால்ட் ட்ரம்ப்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி WHO நாங்க இத்தனை ஃபண்ட் கொடுக்குறோம், நாங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபண்ட் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படுறது இல்லை, அதுல சைனாக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பாத்தீங்கன்னா அதிக பாப்புலேஷன் உள்ளது சைனாவும் இந்தியாவும். ஆனா சைனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 2.5% தான் WHO ஃபண்ட் ரைஸ் பண்ணுது. நான் 16% கொடுத்துமே எங்களுக்கு முன்னுரிமை இல்லை. அதனால நான் இனிமே அது தேவையில்லாம இந்த ஃபண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. அதனால WHO ஃபண்ட் தரப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கொடுத்திருக்காரு மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப். இப்ப அடுத்த பஞ்சாயத்துக்கு வரும். 2015 பாராக் ஒபாமாவோட தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுங்க. அது என்ன ஒப்பந்தம்னு கேட்டீங்கன்னா, பாரிஸ் கிளைமேட்டிக் சேஞ்ச் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், அதாவது இந்த பொல்யூஷன் வரதுக்கான காரணமான கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அதிகமா வெளியில வர நாடு பார்த்தீங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும். இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கா 2015 பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. இந்த மாதிரி நாங்க எமிஷனை கண்ட்ரோல் பண்ண போறோம், 2050 தான் எங்க மிஷன், 2050க்குள்ளார 0% எமிஷன் நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டுச்சு. இப்ப அந்த கையெழுத்தை நான் வாபஸ் போடுறேன், அந்த ஒப்பந்தத்துல நான் வெளியில வரேன் அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இவர் எதுக்காக இந்த மாதிரி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எமிஷனு கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு நான் ஃபண்டு கொடுத்துருக்கோம், இனிமேல் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சு கீஞ்சிக்கெல்லாம் எங்களுக்கு வந்து வழி கிடையாது, ஏன்னா எங்க அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க ஃபண்டு கொடுக்கறதுனால, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நாங்க ஒப்பந்தம் போட்டதுனால எங்களோட கண்ட்ரில உள்ள மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் வந்து பாதிக்கப்படுது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இனிமே வந்து நாங்க இந்த மாதிரி இந்த ஒப்பந்தத்துல இருக்க போறது இல்லை, எங்க கண்ட்ரியை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்க போறோம், அதுக்கப்புறம் தான் மற்ற கண்ட்ரிலாம். எங்க கண்ட்ரியில நாங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா நான் வந்து என்னோட கண்ட்ரியை மாத்த போறேன். ஸோ இனிமே நான் இந்த ட்ரீட்ல இருந்து நான் வெளியில வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல போற பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா, உலகத்தை உழுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். கிட்டத்தட்ட 150 வருஷமா இருந்த ரூல்ஸை வந்து உடச்சிருக்காருங்க டொனால்ட் ட்ரம்ப், பிரேக் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த ரூல்ஸை. இந்த ரூல்ஸ் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், அதாவது பிறப்புரிமை குடியுரிமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. அது பாத்தீங்கன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து வந்து பெற்றோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிட்டிசன்ஷிப் இல்லாம வெளிநாடுகளிலிருந்து வந்து தற்காலிகமா வந்து அமெரிக்கால தங்கியிருக்காங்க, 2 அப்பா அம்மா தங்கியிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அமெரிக்கால. அந்த அமெரிக்கால அந்த குழந்தை பிறந்தனால அந்த அமெரிக்கால பிறந்த அந்த குழந்தைக்கு வந்து ஈஸியா சிட்டிசன்ஷிப் வந்து முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இன்னையில இருந்து அந்த சிட்டிசன்ஷிப் வந்து கரெக்டா கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். அதாவது ப்ராப்பரான சிட்டிசனா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தா மட்டும்தான் அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பா ஆகும். மற்றபடி இமிகிரன்ஸ் யாருக்கும் தற்காலிகமா வந்து தங்கி இருக்க எந்த ஒரு பேரண்ட்ஸுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு வந்து இனிமே வந்து அது தரப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோ அப்பே இருந்துச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்கால. அதாவது வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்கால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, ஒய்ஃப் வந்து இந்தியாவில இருக்காங்க, அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆன உடனே வந்து அமெரிக்காவுக்கு போற ஒரு வழக்கம்லாம் இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஈஸியா வந்து சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். அதை வச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து ஈஸியா சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க, கிரீன் கார்டு வாங்கிடுவாங்க அமெரிக்கால. ஸோ அந்த விஷயம் வந்து இனிமே வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து போட்டு உடைச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆக போகுதுங்க. ஏன்னா வந்து ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் வந்து அமெரிக்காவில் தங்கியிருக்காங்க, அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்காக ஏகப்பட்ட அப்ளிகேஷன்லாம் போட்டு நிறைய ப்ரொபோசல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா இனிமே வந்து அது ரிஜெக்ட் பண்ணப்பட போகுது அப்படின்றத கேட்டா ரொம்ப நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வந்து நிறைய பேர் கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பாயிண்ட்ல மிக முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து கருதப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 2 எமர்ஜென்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முதல் முறையா பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்தா இந்த எமர்ஜென்சியை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் எமர்ஜென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி. அதாவது அமெரிக்காவின் சதர்ன் பார்டர்ஸ், அதாவது வந்து மெக்சிகோவின் எல்லை, அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவும் உள்ள அந்த எல்லையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேலிகள்லாம் அமைக்கப்படும், நிறைய செக்யூரிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணப்படும், நம்மளோட ஆர்மிஸ் தான் அங்க போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எதுக்காக சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வழியா மெக்சிகோவின் எல்லை வழியா பாத்தீங்கன்னா நிறைய இல்லீகலா வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி அமெரிக்காவுக்குள்ளார வராங்க. அதை வந்து நாங்க தடுக்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த எல்லை மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 350 மில்லியன் பீப்புள் வந்து அது வழியா வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்த வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. முக்கியமா இந்தியாவில இருக்கிற குஜராத்ல இருக்கிற ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த மெக்சிகோ வழியா வந்து நம்மளோட அமெரிக்கா வழியா வராங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட வந்து சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்துக்கு காரணமாக முதல் கையெழுத்தா நான் வந்து இந்த நேஷனல் எமர்ஜென்சியை வந்து ஃபர்ஸ்ட் போடுறேன். ஸோ இனிமே வந்து அதன் மூலமா வந்து இல்லீகலா வந்து நுழையிற அடுத்த நாட்டவர் வெளிநாட்டவர்களை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியா அதை நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எமர்ஜென்சியா எதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே பாத்தீங்கன்னா ஆயில் ரிசர்வ் அதிகமா உள்ள கண்ட்ரி பாத்தீங்கன்னா அமெரிக்கா. இது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்ணிட்டு இருந்துச்சு அமெரிக்கா, அந்த ஆயில் ரிசர்வ் வச்சுக்கிட்டு. ஆனா நடுவில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆயில் ரிசர்வ் யூஸ் பண்ணாம வெளிநாட்டுல இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய க்ரூட் ஆயில் வாங்குறதுலாம் பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இயற்கையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இனிமேல் நாங்க வந்து ட்ரில் பண்ண மாட்டோம் இந்த இடத்துலயும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அது இப்ப மறுபடியும் வந்து தோண்டி எடுத்துருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே எங்களோட எண்ணெய் வளத்தையும் எங்கள் ஃபாசில் ஃபியூலை வந்து நாங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்க போறோம், வெளிநாட்டை நம்பி நாங்க இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எதுக்காக சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப உக்ரைன் அந்த ரஷ்யா போர் வந்தப்ப பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கொடூரமா ரைஸ் ஆக ஆரம்பிச்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி அமெரிக்கா வந்து சம்மந்தம் இல்லாம இன்னொரு கண்ட்ரியை வந்து நம்ம நம்பி கஷ்டப்பட்டோம். ஸோ அது மாதிரி இனிமேலாம் எங்க இதுக்கு வந்து வேஸ்டா தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டோம், எங்களோட
இந்த சிட்டிசன், அதாவது எங்களோட மக்களோட பணத்தை வந்து நாங்க வந்து பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுறதுனால நாங்க வந்து இனிமே இந்த மாதிரி ஆயில் ரிசர்வ் எல்லாம் வந்து நாங்களே எங்க இதுல எந்த எண்ணெய் வளத்தெல்லாம் வந்து இது பண்ண போறோம், எடுக்க போறோம். ஸோ நாங்க இனிமே வேற ஒரு கண்ட்ரியை நம்பி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. ஸோ அது மட்டும் அது சொல்லாம பாத்தீங்கன்னா ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்ற ஒரு தீம் மாதிரி இதை சொல்றாரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமே எந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி நாங்கள் ஆயில் வந்து எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி எந்த கம்பெனி சொல்லுதோ அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு ட்ரில் பண்ணி அந்த எங்க ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கோ அதை பத்தி நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி சொல்றாரு. இதான் பாத்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பாயிண்டா என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப நாள் கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% வந்து டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக அப்படி சொல்றாரு, அது என்ன கனடா மெக்சிகோ மட்டும் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கனடா மெக்சிகோ இந்த 2 கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா எங்க அமெரிக்காவுக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி உள்ளார அனுப்புறாங்க. நிறைய வந்து அந்த 2 கண்ட்ரிஸ் வந்து வருது. ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து எங்க கண்ட்ரிக்குள்ளார டம்ப் பண்றாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருந்து அவங்க எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க. கனடாவும் மெக்சிகோவும் நாங்க உற்பத்தி பண்ற பொருளை அவங்க வாங்கிக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க உற்பத்தி பண்ற பொருளை மட்டும் நாங்க வாங்கி இங்க டம்ப் பண்ணி வைக்கிறோம். ஸோ நாங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு வந்து மரியாதை இல்லை அவங்கள்ட்ட. ஸோ நாங்க ஏன் தேவையில்லாம அந்த 2 கண்ட்ரிக்கான வளர்ச்சியை வந்து நாங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்க கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு அவங்க எதுவுமே பண்ணலையே. ஸோ நான் ஏன் அந்த கண்ட்ரிக்கு வந்து டாக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல டொனால்ட் ட்ரம்ப். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 50% டாக்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இப்ப 25% தான் போட்டிருக்காப்புல. அது எதனால அந்த காரணத்தால 25% கம்மி பண்ணிருக்கான்னு தெரியல. அவர் அதுவும் சொல்லியிருக்காரு, இப்ப 25% போடுவேன், கூடிய சீக்கிரம் இன்னும் அதிகமாக்கும் அப்படின்ற மாதிரியும் அந்த பதவி இருக்கிறதால வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து கனடாக்கும் மெக்சிகோக்கும் டாக்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு முக்கிய காரணங்க. அடுத்ததான் ஒரு விஷயம் சொல்றாரு, டிக்டாக். இந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரீஸ்ல வந்து பேன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியாவில் பேன் ஆயிருக்கு, அதே மாதிரி அமெரிக்காலும் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனை வந்து ஒரு 90 நாட்களுக்கு வந்து நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அது எதுக்காக சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீல் வந்து போட்டிருக்காரு அமெரிக்காவுக்கும் அந்த டிக்டாக்கும். அது பார்த்தீங்கன்னா டிக்டாக் எல்லாத்தையும் தெரியும், ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், ஒரு சைனீஸ் சோசியல் மீடியா கம்பெனி. அந்த கம்பெனிக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு டீல் பண்ண போறேன். இந்த டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து ஒரு 50% ஆஃப் ஷேர் வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கணும், அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த டிக்டாக்கை பேன் பண்ணாம மறுபடியும் அதை வந்து செயல்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சைனீஸ் யோசிப்பாங்க இந்த விஷயம். அமெரிக்காவுக்கு ஒரு 50% ஷேர் தானே கேட்கறாங்க, கண்டிப்பா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா வந்து அமெரிக்கால ஏகப்பட்ட டிக்டாக் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதனால வந்து வளர்ச்சியை நோக்கி தான் நம்ம போவோம் அப்படிங்கிற காரணத்தாக கண்டிப்பா டிக்டாக் வந்து அதுக்காக ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதனால பல கண்ட்ரீஸ்ல மறுபடியும் வந்து டிக்டாக் வந்து பேன் ஆகும், மறுபடியும் ஓப்பன் ஆகும். எப்படி இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிற மாதிரி மறுபடியும் டிக்டாக் வந்து இதன் மூலமா மறுபடியும் பேன்ல இருந்து வெளியில வந்து எல்லா கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்த டேட்டா பிரைவசி தான் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல பெரிய இஷ்யூவா இருந்துச்சு. ஸோ அந்த டேட்டா பிரைவசி வந்து கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட கவர்மெண்ட் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அப்புறம் போட்டாரு பாருங்க ஒரு குண்டு, அதாவது வந்து அமெரிக்கன் பாலிசில இனிமே 2 ஜெண்டர் தான், ஒன்னு மேல் இன்னொன்னு ஃபீமேல். இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் வேலையே கிடையாது. இனிமே இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பாத்தீங்கன்னா எனக்கு உரிமை வேணும், எனக்கு சலுகை வேணும் அப்படின்லாம் சொல்லி கேட்கவே முடியாது. ஏன்னா இனிமே பாலிசி பொறுத்த வரைக்கும், அமெரிக்கன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு மேல் இன்னொன்னு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம போன கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்லாம் எடுத்து நிறைய எம்ப்ளாயிஸா வந்து வேலைக்கு வச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், என்னடா அது மேலே இப்படி சொல்றாரு, இனிமே ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் தானே சொல்றாரு, இப்ப நாமலாம் என்ன பண்றது, வேலையை விட்டு தூக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் அமௌண்ட் தரேன், நான் காசு தரேன், நீ என்னமோ பண்ணி ஏதோ ஆபரேஷன் பண்ணி நீ மேலா இருந்தீங்கன்னா மறுபடியும் மேலாவா, நீ ஃபீமேலா தான் மறுபடியும் ஃபீமேலா, எவ்வளவு காசு வேணா நீ வாங்கிக்கோ, கண்டிப்பா நீ ஆணா இருந்தா மட்டும்தான் வேலை, நீ பெண்ணா இருந்தா மட்டும்தான் வேலை, தேவையில்லாம இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரிலாம் இருந்துகிட்டு எனக்கு சலுகை கொடு, எனக்கு உரிமை கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாலாம் இனிமே கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல எப்படி இந்த வானவல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி எல்ஜிபிடி குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கு. ஸோ அவங்கலாம் வந்து கண்டிப்பா கொஞ்சம் பெரிய எதிர்ப்பை கலப்புவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டுக்காக. ஸோ போற போக்க பாத்தீங்கன்னா ஒரு டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா
அங்கங்க கொளுத்தி போட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு எல்ஜிபிடி கமிட்டியை வந்து உழுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மிகப்பெரிய கொளுத்தி போடுற மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு நேற்று அவர் பதவி இருக்கும்போது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப்போட அந்த டிரான்ஸ்ஜெண்டருங்கிற ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொன்னதுக்காக உலக நாடுகள் மூலமா எந்த அளவுக்கு இது கண்டனம் வருதா இல்ல ஆதரவு வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து. இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதை பத்தி நான் நல்ல விதமாகவும் சொல்லியிருக்காரு. இந்த போதைப் பொருள் கும்பல்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் கும்பல்லாம் இனிமே வந்து போதைப் பொருட்களை உருவாக்கிக்கிட்டு மக்கள் மத்தியில சப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இனிமே வந்து நாங்க தீவிரவாதி மாதிரி வந்து ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை, அவங்கள சுட்டு கொள்றதோ இல்ல தூக்கு தண்டனையோ கண்டிப்பா வந்து தீவிரவாதிகள் இயக்கத்துல அவங்கள சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட். டொனால்ட் ட்ரம்ப் இந்த போதை விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு போதை ஹப்பாவே இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பா அவர் போட்ட அந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட். ஸோ இது மூலமா அமெரிக்கால கொஞ்சம் போதைப் பொருட்களோட அளவு வந்து கம்மியாகும், போதைப் பொருட்களுக்கு விற்கிறவங்களோட அளவு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் கண்டிப்பா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கணும். அடுத்து நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. யாருக்கும் பயப்படாதீங்க, எது பேசுறதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நியாயமான பட்டத்தை நீங்க கண்டிப்பா சொல்லலாம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும் பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் நமக்கு நியாயமாப்பட்ட விஷயத்த ஏதாவது பேசணும்னா ஒரு இலை பீப்புளுக்கு எதிராக நம்ம போய் பேசணும்னா கண்டிப்பா நம்மளை பேன் பண்ணிடுவாங்க, நம்மள வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து தூக்கிடுவாங்க, நம்ம ப்ரொஃபைலை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காகவே பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வலைத்தளத்தை வந்து உருவாக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ட்விட்டர். இந்த எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் தோணுதோ என்ன வேணா பேசலாம். அவரே சொன்னார் ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி எலான் மஸ்க் சொன்னாரு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது, யாரை பத்தி நீங்க நியாயம் இல்லாத விஷயம் சொல்லி நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் ஃப்ரீடமா வந்து நீங்க பேசலாம். ஃப்ரீடம் டு, அவரும் அதான் சொன்னார் எக்ஸ் தளத்துல ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாரு. ஸோ அதை வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ற விதத்துல வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃப்ரீடம் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எலான் மஸ்க்கும் டொனால்ட் ட்ரம்பும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப க்ளோஸ் போல. ஏன்னா வந்து அவர் என்னன்னு சொல்றாரு, கூடிய சீக்கிரம் எலான் மஸ்க் தலைமையில நாங்க வந்து மார்ஸ்ல வந்து காலை எடுத்து வைக்க போறோம், நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் வந்து ஒன்றிணைஞ்சு மார்ஸ்ல வந்து எங்களோட அமெரிக்கா கொடியை வந்து நாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் அதை சொன்னாரு இதை சொன்னாலும் நிறைய வாய்க்கிலேயே பேசுற. இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன யூஸ், நீ பேசுறதுனால இல்ல டொனால்ட் ட்ரம்ப் அது சொன்னா இது சொன்னான்னு சொல்றதுனால நம்ம இந்தியாவுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு யூஸும் இருக்கு, அதே இடத்துல இந்தியாவோட டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு ஒரு பேசின விஷயத்துல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட அட்வான்டேஜ், இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து அவர் சொன்னதுல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் பாத்தீங்கன்னா ஆயில் ரிசர்வ் வந்து நாங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னார் பாத்தீங்களா. அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சாதகமான விஷயங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட 85% ஆஃப் க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவும் க்ரூட் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த க்ரூட் ஆயில் பிரைஸோட அந்த க்ரூட் ஆயிலோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ டிமாண்டா இருக்கனாலதான் ரேட் வந்து அதிகமாகும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உக்ரைன் ரஷ்யா போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பீக் லெவலில் அந்த ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அப்போனா நம்ம யோசிச்சு பாருங்க பெட்ரோல் எவ்வளோக்கு நம்ம வாங்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல், டீசல், இந்த பெயிண்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த பாதி விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ விலைவாசி வந்து கம்மியாகும் கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலையும். ஸோ இதனால வந்து நமக்கு ஒரு சாதகமாக தாங்க இருக்கு. நம்ம பப்ளிக் வந்து ஒரு சாதகமான விஷயம் அவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆயில் ரிசர்வ் பத்தி பேசினது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ஒரு விஷயம் இருக்குங்க அவர் சொன்னதுல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார் பாத்தீங்கன்னா நாங்களே ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னார் பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில வந்து பல பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அமெரிக்காவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்மாசிட்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% ஆஃப் பார்மாசிட்டிகல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில இருந்து தான் வந்து அமெரிக்காவை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால அமெரிக்கா தன்னைத்தானே நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிபடும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அமெரிக்காவுக்கு வந்து அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறிச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு அது ஒரு அடிப்படும்.
ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, மேனுஃபேக்சரிங் ஹப்பா அவங்க மாறுறன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா வந்து அதுல சில விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா சீப் லேபர் கிடைக்கும், ஆனா அமெரிக்காவில் அப்படி கிடையாது. இப்ப நம்ம இந்தியாவில வந்து காஸ்ட் எஃபெக்டிவா வந்து 30,000 ரூபாய்க்கு வேலை பார்த்து ஒரு லேபர் கிடைப்பாரு நம்ம இந்தியாவில. ஆனா அதே வேலையை அமெரிக்கால பாக்கணும்னா 3 லட்ச ரூபாய் கேட்டதான் அவர் அந்த வேலையை பார்ப்பார். ஸோ சீப் லேபர் இங்க இருக்கு. அதே மாதிரி ஸ்கில்டு லேபரும் நம்ம நிறைய பேர் இருக்கும். அமெரிக்காவை கட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கில்டு லேபர் இந்தியாஸ்ல வந்து நிறைய இருக்காங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா பார்த்தா இங்க மேனுஃபேக்சரிங் பண்ற பொருளை வந்து நாங்க அமெரிக்காவில் நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்னு அவர் சொன்னாருன்னா, அப்படி அந்த பாயிண்ட் சொன்னாலும் ஸோ அது வந்து நடைமுறைக்கு இப்போதைக்கு சாத்தியப்படாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பண்றது தான் அவங்களுக்கு லாபம். அதே மாதிரி லேபர் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பண்றது தான் லாபம். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இப்போதைக்கு ஒரு பெரிய எஃபெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் மாதிரிதான் இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அடிங்க. ஏன்னா 25% டேக்ஸை போட்டு விட்டாரு. அதே மாதிரி இன்னொன்று சொல்றாரு, சைனாவுக்கு வந்து 60% டேக்ஸை போட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப போல்டான பேச்சா பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் பேசுற அந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா இந்த மாதிரி பாயிண்ட்லாம் பேசுற ஒரு சர்ச்சைக்குரிய பாயிண்டா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒரு தொகுப்பாவே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க, டொனால்ட் ட்ரம்ப் பத்தி சொன்னார் அது சொன்னார்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட அந்த பதவியேற்பு விழா பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு பொருளா வந்து ஆயிருக்கு. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு ஹிட்லர் தனமான ஒரு பேச்சு மாதிரி இந்த தடவை இருக்கு அவர் பதவி இருக்கிறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய அதிபர் ஜோ பைடன்லாம் உட்காந்துருக்காரு. அவரு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் பையனை பத்தி தப்பாலாம் பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேற்று ஒரு என்ன சொல்றது, ஒரு மாஸ் ஸ்பீச்சா இருந்தாலும் ஒரு உலக நாடுகள் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சுல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு, அது போன ஆட்சியில ஜோ பைடன் ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்கு வந்த வாரில் பாத்தீங்கன்னா ஜோ பைடன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, நம்ம கொடுக்க இந்த வெப்பன் வந்து இஸ்ரேலுக்கு இந்த வெப்பன் கொடுக்கலாம் அந்த வெப்பன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செலக்ட் பண்ணி தான் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த செலக்ட் பண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது. அவன் என்ன வெப்பன் கேட்டாலும், இஸ்ரேல் என்ன வெப்பன் கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிருக்கு. அதே மாதிரி வந்து உங்க நாடுகளை வந்து நீங்களே பார்த்துக்கங்க, இனிமே உங்களுக்கு நடக்கிற சண்டையில அமெரிக்கா வந்து நிற்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லாம ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருள் அவருக்கு இன்னைக்கு. ஸோ இதை பத்தி கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும். நம்ம நேயர்களும் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துல அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது டொனால்ட் ட்ரம்ப் பேசின விஷயத்த வந்து நான் விட்டுருந்தேன், நீங்க பாக்குற நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது உலகத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா அடுத்த நாள் உங்கள்கிட்ட பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன், காத்து கொண்டும் இருக்கிறேன். ஸோ அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் மகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் MBC சேனல். நன்றி, வணக்கம்.